வெல்கம் டு அப்டேட் பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி கோர்சஸ்க்குரிய அசைன்மெண்ட்ஸ்களை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ஒரு எல்எம்எஸ்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு உங்களுடைய இமெயில் பாஸ்வேர்டை வந்து ப்ராப்பராக செக் பண்ணி கொடுங்க. கொடுத்ததுக்கு பிறகு சைன்இன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டிரெக்டாக உங்களுடைய டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கோர்சஸ்க்குரிய அக்சஸ் வந்து பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 4 கோர்சஸ்க்கு நீங்கள் அக்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் அந்த 4 கோர்ஸும் காட்டும். அதுக்கேற்ற மாதிரி 4 குரூப் உடைய அக்சஸும் காட்டும். இதில் நீங்கள் எப்படி அசைன்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னா, ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நீக்கி இதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம் வந்து உங்களுக்கு எக்ஸஸ் இருக்கிற கோர்சஸ் லிஸ்ட் ஷோ ஆகும். இல்லை எனக்கு ஒரு கோர்சஸ்க்கு எக்ஸஸ் இருக்குன்னா அந்த ஒரு கோர்சஸ் மட்டும் இன்னும் ஷோ ஆகும். ஸோ இதில் எல்லா கோர்சஸுக்கும் நீங்கள் அசைன்மெண்ட்டுகள் வந்து சப்மிட் பண்ணுற மெத்தட் சேம் தான். மொபைல் வெர்ஷன்லேயே நீங்கள் சேமாக தான் சப்மிட் பண்ணுவீங்க. இன்டர்ஃபேஸ் எல்லாம் சேமாக தான் இருக்கும். இதில் ஒஷ்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு டிரெக்டாக ரெக்கார்டிங் அக்சஸ்க்குரிய சாப்டர்ஸ் தான் ப்ளே ஆகும். இதில் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அசைன்மெண்ட் சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டா செகண்ட் அசைன்மெண்ட்டான்னு கேட்கும். இப்போ உங்களுக்கு தரப்பட்டு இருக்கிற கோர்ஸை பொறுத்து அசைன்மெண்ட் கவுண்ட் வந்து இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டை சொல்கிறத கிளிக் பண்ணிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் பார்க்கலாம் இந்த டிக் ஐக்கனோடே ஒரு லிங்க்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்குரிய லிங்க் அக்கௌண்ட் யூஆர்எல் லிங்க்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். அதை நீங்கள் என்டர் கொடுத்துட்டு அக்கௌண்ட் யூஆர்எல் கொடுத்துட்டு அட் லிங்க்கை கொடுப்பீங்க. கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் எதுவும் எங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறீங்க, எதுவும் இன்னும் நீங்கள் உங்களுடைய டாஸ்க்கை பற்றி எதுவும் நீங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறீங்கன்னா அதை வந்து இன்னும் ரைட் டவுன் பண்ணிக்கொள்வீங்க. ரைட் டவுன் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அப்லோட் யுவர் அசைன்மெண்ட் ஃபைல்னு இருக்குது. இப்போ இதில் நீங்கள் உங்களுடைய அசைன்மெண்ட் உடைய ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ அசைன்மெண்ட் ஃபைல் டைப் வந்து நீங்கள் டொக்கில், பிடிஎஃப்பில் அல்லது பிபிடியில் அல்லது பிபிடிஎக்ஸில் அல்லது HTML அல்லது ஜிப் ஃபைலில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் ஒன்ஸ் அதை அப்லோட் பண்ணினதுக்கு பிறகு சரியா அசைன்மெண்ட்டை நீங்கள் எப்படி சப்மிட் பண்ணுவீங்கன்னா இதில் சப்மிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒண்டிக்கு அதை கிளிக் பண்ணினா தான் உங்களுக்குரிய அசைன்மெண்ட் வந்து எங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அதிலிருந்து நம்ம உங்களுடைய அசைன்மெண்ட்டுக்குரிய செக்கை பண்ணிவிட்டு எதுவும் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்தராக அப்டேட் தருவோம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் அசைன்மெண்ட் செகண்ட் டைம் வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. உங்களுக்கு தரப்பட்டு இருக்கிற அசைன்மெண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி அசைன்மெண்ட்டுகளை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் அசைன்மெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவீங்க. ஈவன் தோ மொபைல் வெர்ஷன்லேயும் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கொள்ளலாம் அல்லது பிசி வெர்ஷன்லேயும் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கொள்ளலாம் சேமாக. ஈவன் தோ நீங்கள் ஆண்ட்ராய்டுடைய ஆப்பை யூஸ் பண்ணி அப்டேட்டுடைய ஆண்ட்ராய்டு ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக இதே மெத்தடை யூஸ் பண்ணி சப்மிட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.